இறங்க முடியாது. நீங்க இப்படி நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. உங்களுக்கு வேற ஆட்டோ பாத்துக்கங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட காசுலாம் கேட்கல. இறங்குனா இறங்குனா. இல்ல நீங்க அதை ஏன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதை இல்லாம நீங்க எப்படி பேசலாம்? நான் டீசன்ட்டா தான் சொன்னேன். இறங்குதானே சொன்னேன். நீங்க இறங்குங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன பேசுறீங்க எல்லாத்தையும் எப்படி கால்ல அடிபட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இறங்குங்க. முடியாது. நான் வாங்க. நீங்க போலீஸை கூப்பிடுறேன்னு சொன்னீங்களா? கூப்பிடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீங்க கை வச்சுங்க. ஆட்டோ சார் நீ கை வைக்காத. நில்லு. எப்படி நீங்க கை வைக்க ஒரு லேடி மேல? ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போகிறதுக்காக பிரசிடென்சி காலேஜுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து காரில் போகிறதுக்கு இன்றைக்கி டிரைவர் வரல. ஸோ கேபில் போகலான்னு போனோம். கேபும் கிடைக்கல. அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ எடுத்தேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு இவங்கள அந்த வேலை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ அவங்க ஆட்டோ எடுக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் பண்ணிட்டார். சரி ஒரு வேளை ரூட் தெரியும் போல இருக்குது, அவரே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக தான் போயிட்டுருந்தோம். இவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு, தேனாம்பேட் சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் எஸ்ஐடி காலேஜ் வழியாக போக ஆரம்பிச்சிட்டார். ஒரே ரோடு டைரெக்டாக போயிருந்துருக்கலாம். நாங்கள் ஏன் இவ்வளோ சுற்றி போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். சரி நாங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. போயிட்டே இருக்கும் போது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண ஆரம்பிச்சார். எதிர்க்க வர வண்டிக்கு ஆப்போசிட் லேனில் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சோன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேருக்குமே கோவம் வந்துருச்சு. ஒரு பள்ளத்தில் போயிட்டு டப்புன்னு போட்டார். எங்களுக்கு கோவம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப திமிராக பதில் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பேச்சு பேசுகிறீங்க? 150 ரூபானா எங்கள் உயிரை பணைய வச்சு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இவ்வளோ கேவலமாக பேசுவீங்களான்னு சொல்லும் போது வண்டியை பாதிலேயே நிறுத்திட்டார். நாங்கள் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் போகாமல் பாதியிலே வண்டியை நிறுத்திட்டு சாந்தோம் அந்த டாமினிக் ஸ்கூல் பக்கத்துலேயே நிறுத்திட்டு இறங்குங்கடின்னாரு. எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வாடி போடின்னு பேசுகிற, என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஆக்சுவலாக நார்த் இந்தியன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நானும் வந்து வெளியூருன்னு நினச்சிட்டு என்ன ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே ஆடுறீங்களா, சீன் போடுறீங்களா அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைங்களே எங்களை பேச ஆரம்பித்தார். என்னை பற்றியும் என்னோட ட்ரெஸ்ஸு பற்றியுமே பேசினார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் இறங்க முடியாது, போலீஸ் வந்தால் தான் நான் இறங்குவேன். நான் ரொம்ப கத்திட்டு இருந்தேன். சைமன் டென்னிஸாக நான் 100க்கும் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இவங்கள வந்து காலில் போட்டு டோர் வச்சு டொம்முன்னு அடிச்சார். எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நாங்கள் என்ன ஒரு வேலை பண்ணோன்னா நான் இவளை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன் எங்களோட சேஃப்டிக்காக. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் யார் தெரியுமா, எங்கள் அம்மா வந்து ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நீ யார்கிட்ட எவன்கிட்ட வேணாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிராக பேச ஆரம்பித்தாங்க. நான் போய் சாவி எடுக்க போனேன். ஆட்டோ சாவியை எடுக்க போகும்போது என்னை பலார்னு ஒன்று இங்கே வச்சார் கழுத்துலேயே. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. அடித்த உடனே நானும் இழுத்து போட்டு அடிச்சிட்டேன். சூப்பராகவே அடித்தேன், நல்லாவே அடித்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது திருப்பி என்னை அடிக்க ஆரம்பித்தார். பப்ளிக்கும் கூட சேர்ந்து அவர் அடித்தாங்க. அவ்வளோ அடி வாங்கியும் எங்கள் 2 பேரையும் தகாத வார்த்தையில் ரொம்ப கேவலமாக அந்த நடு ரோட்டில் நிறுத்தி எங்களை வந்து இவ்வளோ வந்து கொச்சப்படுத்திட்டார். எனக்கு நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நாங்களாக இருக்கவோ இவ்வளோ நாங்கள் போராடுறோம், இல்லை ஏதோ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னே வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இன்றைக்கி உங்கள் மீடியாவெலாம் கூப்பிட்டு நான் இன்றைக்கி வந்து நான் பேட்டி தரேன். ஒரு நார்மல் பொம்பளைக்கு, ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் காலேஜ் பொண்ணுக்கு இது நடந்துன்னா என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக இதை வந்து மீடியா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் அப்பாற்பட்டு கண்டிப்பாக இதோட நடவடிக்கைங்கிறது இதை பார்க்குற பெண்களும் வந்து தைரியமாக இருக்கணும். அதை தான் சொல்ல வரும். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதையும் யோசிக்காமல் அந்த இடத்துல என்ன நடக்குது, யார் ஊர் என்ன பார்த்தாலும் அசிங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
எண்ட் ஆஃப் த டே போலீஸ் வருவாங்க, எல்லாம் டைம் ஆகும், அவங்களோட எஃப்ஐஆர் போடுற அதெல்லாம் ஃபைன். அதை தாண்டி ஒரு பெண்ணா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போராடணுங்கிறது இது மூலியமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது முதல்ல நீங்க சாவி எடுக்க போறீங்க, நீங்க அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன கீழே தள்ளி விட்டாரு, இவங்க இப்படி எடுத்துட்டு இருந்தாங்க, நான் அப்படியே கீழே தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவனை அடிச்சுட்டு ஸோ அவங்க ஆக்சுவலி இவங்க சாவி எடுக்க போனோடனே அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பக்கம் வந்து இப்படி தள்ளினதுலாம் என் கையும் அடிபடிச்சா வீடியோ வந்து அந்த இடத்துல இதுவாயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து முதல்ல அடிச்சார். ஆக்சுவலி அவர் அடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப அது எப்படி ஒரு லேடியை அடிக்க முடியும். நானும் அந்த வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன், லைக் ஒரு லேடியை நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு லேடின்றதால அவங்களுக்கு அலட்சியம். யாருமே அடிக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அது கை வைக்கிற பழக்கம் என்ன? லேடிஸ் ஜென்ஸ் விட்டுடுங்க, கை வைக்கிற பழக்கம் யாருக்கு கொடுத்தா? அவருக்கு ப்ராப்பரான யூனிஃபார்ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், அவர் மேப் பார்த்து ஓட்டல, இன்னமும் கேன்சல் ஆகல, எங்களுக்கு அப்படியே இருக்கு. இன்னமும் அந்த ஊபர்ல நான் புக் பண்ண இது அப்படியே இருக்கு. யூனிஃபார்ம் இல்ல, ரேஷ் டிரைவிங், போறவங்க வரவங்களாம் திட்டிட்டு போறாங்க, எதிர்க்க வந்தவங்களாம் திட்டிட்டு போறாங்க. நான் கோவப்பட்டு நான் போய் என்னை தள்ளி விட்டனே, நான் அவர் ஒரு போடு போட்டு தான் நான் போய் சாவி எடுக்க வந்தேன். திருப்பி என்ன இங்க அடிச்சுட்டாரு. இப்ப அங்க இறங்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சு, உடனே வந்து போலீஸ் வண்டி வர சத்தம் கேட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாரு, அவர் பயந்துட்டார். திருப்பி வண்டி உட்காந்து எடுக்க பார்த்தாரு. அவர் நினைச்சுட்டா நம்ம போனோன்னா இந்த லேடிஸ் இறங்க மாட்டோம்னால திருப்பி இறங்கி 2 வழி நடந்துச்சு. அப்பதான் என்ன பண்ணாங்க, உள்ள இருந்து சாவி எடுக்கிறதுக்காக பார்த்தாங்க உள்ள இருந்து அவங்க. அப்ப எடுக்கும் போது அவன் டக்குன்னு வெளில இறங்கிட்டு திருப்பி இறங்குன்னு போகும்போது தான் இவ போய் எடுக்கும் போது கீழே தள்ளி விட்டுருக்கா பாருங்க. அங்க வந்து இப்போ பெயின் இருக்குன்றாங்க. இப்போ இந்த பெயின் இருந்துச்சுன்னா இப்போ உள்ள எல்லாம் அடிபட்டு என்ன பண்ணும்? இப்போ அங்க வேற யாருன்னா அந்த மயக்கம் போட்டு விழுந்திருந்தா அந்த ஸ்பாட்ல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னால நான் ஏதோ ஃபிட்னஸ் பண்றேன், ஏதோ ஒன்று பண்றேன், என்னால கொஞ்சம் பேர் பண்ண முடியுது. அங்க வயசானவங்களோ இல்ல ஒரு சின்ன ஒரு காலேஜ் பொண்ணோ இருந்திருந்தா அவளுக்கு என்ன அங்க சேஃப்டி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் திங், இதை வந்து கண்டிப்பா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது கண்டிப்பா இது வந்து வழக்கமா வந்து ஒரு புக் பண்ணீங்கன்னா அதோட அதிகமா கேட்டு கால் பண்ணுவாங்க. மேபி அவங்க கிட்ட அதிகமா கேட்டு நீங்க தராததால மேபி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? இல்ல அவர் எக்ஸ்ட்ரா கேட்டாரு. இல்ல புக் பண்ணும்போது அவர் எக்ஸ்ட்ரா கேட்டாரு. இவங்க 20 rupees எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இப்ப நவடேஸ் ஊபர் புக் பண்ணாலும் சரி, ஓலா புக் பண்ணாலும் சரி எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. சோ ஓகே ஃபைன், 10-20 rupees எக்ஸ்ட்ரா தரதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவங்களும் ஓகே தான் சொன்னாங்க. குடுக்கறதுனால கை வைப்பாரு அவரே, இல்ல இப்படி வந்து தகாத முறையில பேசுவாரா? ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு லேடிஸோ இல்ல யாரையும் ஒரு கஸ்டமரை வந்து கீழே தள்ளுவாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எக்ஸ்ட்ரா குடுக்கறது இங்க பிரச்சனை கிடையாது. 100 ரூபாய் கூட குடுக்க ரெடியா இருக்கும். அங்க எங்க உயிருக்கு வந்து பாதிப்பு இருக்கு, போறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. ஆப்போசிட்ல போறாரு, ஒரு பள்ளத்துல டொம்முன்னு போடுறாரு. ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்காததுனால அப்ப நாங்க வாயை மூடிட்டு வரணுமா? இல்ல அவர் அடிக்கிறதுக்கோ எங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கோ உரிமை இருக்கா? புரியலையே. இல்ல ஒரு நோட் பண்ணுங்க, இப்போ டெஸ்டினேஷன் வந்து சைதாப்பேட்ல இருந்து பிரசிடென்சி காலேஜ் புக் பண்ணிருக்கேன். நடுவுல டாமினிக் ஸ்கூல்ல இறங்கி நீ இறங்குன்னு சொல்லணும். நடு ரோட்ல நிக்கிறாரு, இன்னும் கேன்சல் ஆகல. காலேஜ்ல நீ 100 ரூபாய் கொடுத்ததுக்கு 200 ரூபாய் கொடுனா கூட பேசலாம். வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண அடிக்கிற வீடியோ இருக்கு. பப்ளிக் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆமா கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ அவர் என்ன அடிக்கும் போது தெரியல, ஏன்னா ஆட்டோக்குள்ள நான் இப்படி சாவி எடுக்கும் போது என்ன இப்படி அடிச்சாரு. அது யாராவது நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவர் அடிக்கும் போது எல்லாம் பப்ளிக் வந்துட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க, நான் ஏதோ சண்டை போடுறேங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசிட்டு இருக்கும் போது என்ன திருப்பி அடிக்கிறாரு. அப்பதான் பப்ளிக்கும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அங்க வந்து 2-3 பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல என்ன வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க சும்மா கடந்து போன 2 லேடிஸ் என்னம்மா ஆம்பளை புள்ளைய வந்து செருப்பால் அடிக்கிற அப்படின்றாங்க. எனக்கு அங்கதான் எனக்கு புரியல. அதுனா ஆம்பளை பொம்பளைங்கிறது எனக்கு புரியல. ஒருத்தங்க தப்பு செஞ்சிருக்காங்க, என்னை போட்டு அடிச்சிருக்காங்க. அங்க ஒரு சொல்லிட்டு போறது ஒரு சக பெண்மணி வந்து அதை சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் சொல்றேன், உங்களை மாதிரியான பெண்கள்னாலதான் இப்படி இருக்கிறோங்கிறதையும் நான் சொல்லிட்டு போறேன். அப்பனா ஆம்பளை என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அடி வாங்கறது பொண்ணு, அது வந்து கேட்கவும் கூடாது, அவளோட பாதுகாப்புக்கு சண்டையும் போடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு. அது ஒரு சக பெண் சொல்லும் போது இன்னும் வருத்தம் அளிக்குது. அது சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடையார் அருகே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வெளிநாட்டுல இருந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஆபாசமா பேசக்கூடிய வார்த்தைகள் இது இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஒரு சில பேருங்கள்னால தான் மொத்தவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. எவ்வளோ ஆட்டோஸ்ல எவ்வளோ பெண்கள் வந்து சேஃபா டிராவல் பண்ணியிருக்காங்க. நைட்டு 1 மணினாலும் 2 மணினாலும் நம்ம சென்னையிலேயே சேஃபா போய் இறங்கி இருக்காங்க. ஸோ அப்படி நான் வந்து இங்க குறை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி சில சைக்கோன்னு கூட சொல்ல முடியாது, தெளிவா அவர் எல்லாமே பண்றாரு. இந்த மாதிரியான சில பொறுக்கிங்கனாலதான் இவங்களுக்கு கெட்ட பேர் வருது. அவர் என்ன நினைச்சிட்டானா, இவங்களை பார்த்துட்டு நானும் வெளியூருன்னு நினைச்சிட்டாரு. ஆமா, அதுதான் நானும் சொல்ல வரேன். வெளியூருன்னு நினைச்சிட்டு என்னடி
ஊர் விட்டு ஊர் வந்து நீங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்போ என்ன மாதிரியான சமூகத்தை நம்ம இங்க வந்து மத்தவங்க வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு தர போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. அவர் உண்மையாவே ஆட்டோ டிரைவர் தானு எனக்கு தெரியல. அவர்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் இல்ல. நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஏறும் போது எனக்கு வந்து மெரினா பீச் எப்படி போகணும்னு கேட்டுட்டு மேப் ஆஃப் பண்ணிட்டாரு. நான் கேட்கறேன், ஆம்புலன்ஸ் ஓட்டுனவர் தான், எனக்கு தெரியும் எப்படி போகணும்னு. ஸோ அவர் உண்மையாவே அவர் ஆட்டோ டிரைவர் கூட இல்ல, சும்மா கிடைக்கிற டைம்ல இப்படி ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டாரு. அது எனக்கு எங்கன்னா இவங்க ரெண்டாவது இடத்துல பிக் பண்ணும்போது அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. நான் சைதாப்பேட்ல தான் பக்கத்துலயே ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இவங்க பிக்கப் பண்ண, அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு அவர் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. அதை கூட நாங்க பெருசா பொருட்படுத்தல, ஏன்னா நாங்க சிட்டிக்குள்ள இருக்கோம், எங்களுக்கு வழி தெரியும். அவர் எங்கேயும் எங்களை வந்து கடத்திட்டுலாம் போக முடியாது. நான் இங்க என்ன பதிவு பண்ண வரேன்னா, எங்களை மாதிரி போல்டா இருக்கிற லேடிஸ்க்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாதுகாப்பு இல்லாம இவ்வளோ அபியூஸ் பண்றாங்க, இவ்வளோ ஹராஸ் பண்றாங்கன்னா, அப்ப சராசரியான பெண்களுக்கு இங்க நம்ம என்ன கொடுக்க போறோம்? எந்த அளவுல பாதுகாப்பும் சரி, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட், இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, இதே மாதிரி வந்து ஹைலைட் பண்ணணும். இதெல்லாம் தான் பெரிய நியூஸ் ஆகுது. கொலையோ கற்பழிப்போ இல்ல கொள்ளையோ எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம அப்படியே போயிட்டு, கண்டிப்பா இந்த பிரச்சனை யாருக்காவது 109 பெண்களுக்காக நடந்திருக்கும். ஆட்டோ டிரைவர்ஸ் கூடயோ இல்ல கேப் கூடயோ சண்டை வந்திருக்கும். மேபி அவங்க பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அதை விட்டுட்டு போயிருக்கலாம். சரி, எதுக்கு இவங்க கிட்ட சண்டையை போட்டு காசை கூட தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஸோ இதனால என்ன சொல்ல வரோம், கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. யாரும் வரலன்னா இறங்கி ரோட்ல நில்லுங்க. என்னை அடிக்க போய் தான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. மேபி அவர் என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டு நானும் சண்டை போட்டு விட்டு இருப்பேன். அவர் என் மேல கை வச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணம் அவர் போல ரேஷ் டிரைவிங் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டதாலதான் இறங்குங்க, உடனே இறங்குங்கடி, போதும் நீங்க இறங்குங்கடி, நீங்க 170 rupees கொடுக்குறீங்க, அதுக்கு இவ்வளவுதான் ஓட்ட முடியும், உங்களை எடுத்து போய் உங்களோட டெஸ்டினேஷன்ல கொடுக்க முடியாது, இங்கே இறங்கி போங்க அப்படின்னு. போங்கடி, இறங்கி போங்கடி, என்னடி ஆட்டம் போடுறீங்க? அண்ட் எங்களோட ட்ரெஸ் பத்தி பேசும்போது தான் we got offended. like நான் ட்ரெஸ் பத்தி எப்படி somebody can speak அப்படியே சராசரி அந்த அடி வாங்குனதுக்கு அப்புறம் இவர எங்களை பார்த்து பேசுறாரு. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேப்ல இஸ் லைக் ஒரு வாட்டி எங்க ட்ரெஸ் பத்தி பேசினாரு, ஒரு வாட்டி ரொம்ப அசிங்கமான வேர்ட் யூஸ் பண்ணி பேசினாரு. சோ யா ஆஃப் கோர்ஸ் அந்த மாதிரி தப்பா எதுக்கு பேச முடியுமா பேசினாரு. அவர் பண்றது அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல, பட் he spoke very rudely. அவர் பேர் பிரசாத்னு நினைக்கிறேன். அவர் ஊபர்ல அதுதான் இருக்கு, பிரசாத்னு நினைக்கிறேன். ஆமா, ஊபரும் வந்து அவங்க இது பண்ணி இந்த மாதிரி இந்த ஊபர்ஸ், ஓலா, இந்த மாதிரி கார்பரேட் பீப்புள்லாம் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ இருந்ததுன்னா அவங்க கொடுத்துறாங்க. பின்னாடி இதுல சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா இல்லையா, இவங்களை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா கிடையாது. என்னைக்கா நம்ம ஒரு ஊபர் ஒரு ஆட்டோ நம்பர் புக் பண்ணிருப்போம், இன்னொரு ஆட்டோ வந்திருக்கும். ஆனா இப்ப அதே அந்த மாறி போற ஆட்டோல அந்த பொண்ணு ஏறுறானா அவளுக்கு சேஃப்டி இருக்கான்னு எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதை எல்லாமே சேனலைஸ் பண்ணுங்க. ஒரு கார்பரேட்டா இருந்துகிட்டு நம்மளுக்கு பணம் வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்லாம கண்டிப்பா இதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து பார்க்கணும். அவங்க வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நிறைய தவறுகளான விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஊடகம் மூலமாவும் நடக்குது. அது கண்டிப்பா இது பண்ணணும். போலீஸாருக்கும் அரசுக்கு என்ன கோரிக்கை? நான் அதுதான் இப்ப சொல்ல வரேன். ஸோ நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இப்போ அப்கோர்ஸ் ஃப்ரீ பஸ்ஸஸ் வருது, நல்ல விஷயம். நிறைய பெண்கள் அது மூலயமா முன்னேறிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஏதோ ஒரு அவசர அடியோ இல்ல இந்த மாதிரி போற பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு? கண்டிப்பா அந்த பின்னாடி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு, அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பரை அதுவும் ஒட்டியிருக்காங்க, ஃபைன். ஆனா இப்படி வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்போது அவங்களுக்கு தக்க உண்டான ஒரு தண்டனை என்ன மாதிரி தானே, அவங்க லைசன்ஸை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுங்க வண்டி ஓட்டணும் யாருக்குமே அவசியம் இல்லை. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத டிரைவர் எனக்கு தேவையில்லை. அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. குறிப்பா இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இவங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டோ நம்பர்ஸ் வேற இருக்கும், இன்னொருத்தவங்க வந்து ஓட்டுவாங்க, அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணி அதெல்லாம் தடுக்கணும். இதெல்லாம் தான் நான் போலீஸ்க்கும் அரசாங்கத்துக்கும் வைக்கிற கோரிக்கை. ஆமா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு பெயின் ஓவரா வந்ததுனால இங்க நான் ஸ்கேன் எடுக்க வந்திருக்கேன். சரி, நீங்க எல்லாம் வெயிட் பண்றீங்களா? இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க, 2 இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேபி எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. இவங்களுக்கு கால்ல அடிபட்டு எடுக்க சொல்லிருக்காங்க. உங்க பேர் மேடம்? குன்வந்தி. இப்ப காவல் நிலையத்துல அவங்க தாயார் வந்தாங்களா? தாயார் வந்து ஆமாங்க, காவல் நிலையத்துல அவங்க பிடிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ரொம்ப ரூடா பேசினாங்க. என்னம்மா, என் புள்ளெல்லாம் அப்படி பண்ண மாட்டான். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கேள்வி, புள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னமே, என் புள்ளெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எல்லா தாயுமே பேசுறது தான். அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வீடியோ காமிச்சோன்னே வாயை மூடிக்கிட்டாங்க. அவங்க என்ன அசிங்கமா எங்களை திட்டின வீடியோ காமிச்சோன்னே வாயை மூடிக்கிட்டாங்க. எங்க கிட்ட வந்து கெஞ்சினாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால அவங்க வந்து மயக்கம் வந்த மாதிரி தெரியல. உண்மையா அவங்களுக்கு மயக்கம் வந்துதா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம்.
ஸோ மயக்கம் வந்த மாதிரி இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கூட அவரையும் உட்கார வச்சிருக்காங்க, இப்போ போலீஸ் கூட இருக்காங்க. ஸோ இல்லை அவங்க ட்ராமா பண்ணுறாங்களா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பேசினவங்க நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து மயக்கம் வர மாதிரி ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான்.